சொன்னார்கள், இப்லீஸ் சொல்லுவானா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ, அவங்க சொல்றத பார்த்து இப்லீஸ் சொல்றானா, கால அஹ்லத்துன் நாஸ பிதுனூபி, இந்த மக்களை நான் பாவத்தை கொண்டு அழித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இந்த மக்களும் அஹ்லகூனி பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி என்னை இவங்க அழிக்கிறாங்க என்பதாக இப்லீஸ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இப்லீஸை அழிக்கக்கூடிய ஒரு மந்திரம், இப்லீஸை அழிக்கக்கூடிய ஒரு நவீன கருவி இந்த நவீன காலத்தில் இருக்குன்னு சொன்னா அதுதான் ஏகத்துவ வாரியான லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் தௌபாவுக்கு சொந்தமான வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம எத்தனை பேர் அதை முணுமுணுக்கிறோம் சொல்லணும். ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொன்னால் அவர் செய்த பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் அவர் தொழுத இடத்துல எழுந்திருக்கிற வரைக்கும் அவருக்காக துஆ செஞ்சுக்கிறதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி என்று மலக்குகள் துஆ செய்கிறாங்க. தொழுகைக்கு வந்தாரா இந்த ஷரத்து, தொழுகைக்கு வராம அரிசி மண்டியில உட்கார்ந்துகிட்டு, மல்லிகை கடையில உட்கார்ந்துகிட்டு, இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துகிட்டு, இல்ல யார் என்ன தொழில் செஞ்ச உட்கார்ந்துகிட்டு இஸ்திக்பார் செய்வது கிடையாது. தொழுகைக்கு கடமையாக வேண்டும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இன்றைய நவீன உலகத்தில் முஸ்லிம்கள் எப்படி போய்விட்டார்கள்? மனோ இச்சைக்கு அடிமையாகி விட்டார்கள். ஷைத்தான் சொல்லுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த 2 அவன்கிட்ட இருக்கிறதுக்கு என்னால அவன்கிட்ட நெருங்க முடியாது. அவன்கிட்ட என்னால நெருங்க முடியும்னா ஒன்னே ஒண்ணு கொண்டு வா, அவன் மனோ இச்சையை நான் என்னுடைய ஆயுதமாக எடுத்துக் கொள்கிறேன். நம்ம எத்தனை பேர் மன இச்சைக்கு அடிமையாகி ஈமானையே விட்டுறாங்க. அதாவது பெருமானார் சொன்னார்கள், மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மனோ இச்சை யார் தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு ஷரியத்தும் தெரியாது, ரூல்ஸும் தெரியாது. அவர்கள் அல்லாஹ்வை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அவர்கள் அறிவித்து தருகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சிதஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தடுமாறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. கடந்து போகும்போது யா உஸ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கண்டுக்கல. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு போய் என்ன செய்றாங்க, உமர் புகார் கொடுக்கறாங்க, உஸ்மானுக்கு நான் சலாம் கொடுத்த அவர் கண்டுக்கவே இல்லை, என்னன்னு பஞ்சாயத்து கேளுங்க. எப்படி வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சலாம் சொல்லனா அவர் பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. சஹாபாக்கள் இன்னைக்கு சலாம் சொல்லலனா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டாங்க. உமர்கிட்ட போய் அபூபக்கர் போய் புகார், அபூபக்கர் கிளம்பி வந்தாங்க, என்ன உஸ்மான் உனக்கு என்ன பிரச்சனை? உமர் சலாம் சொல்லி நீ கண்டுக்கலையாம? அப்படியா? உமர் பக்கம் போனாங்களா? எனக்கு சலாம் சொன்னாங்களா? எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு நபர் கடந்து செல்வதை கூட ஒரு நபரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் உஸ்மானுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம் வந்திருக்கும். அவர் மட்டும் இருக்கட்டும். அபூபக்கர் கேட்டாங்க, ஏன் இந்த நிலை? இல்லை ரசூல் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நாங்கள் கேட்க தவறிட்டோம். என்ன கேட்க தவறிட்டோம்? யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்களை தேடி நாங்க அலைவோம், ஓடுவோம். அப்ப எங்க மனநிலை ரொம்ப தடுமாற்றம் அடையும். நாங்க அந்த நிலையை சரி செய்ய நாங்க என்ன செஞ்சுக்கணும்? அது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இருந்தோம். அதுக்குள்ள அல்லாஹ் ரசூல் அழைச்சுக்கிட்டான். உமர் கேட்கிறாங்க, ஆமா ஆமா சரியான விஷயம் தான், எங்களுக்கும் தோணல. அபூபக்கர் ஞாபகப்படுத்த நாயகம் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு எந்த வார்த்தையை நான் சொன்னேனோ அதே வார்த்தையை என் உம்மத்துள்ளவர்கள் சொல்லுங்கள். என் மீது முஹப்பத்து வைத்தவர்கள் நான் இல்லை என்று தெரிந்தாலும் கூட நீங்கள் தடுமாற வேண்டாம். அந்த தடுமாற்றத்துக்கு நேர் மருந்து லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைய நவீன உலகத்தில் நாம் தடுமாறிவிட்டோம், அல்லாஹ்வை மறந்து விட்டோம். தௌபா செய்வதை முற்றிலுமாக மூட்டை கட்டி ஏற கட்டியாச்சு, மலையேற்றி ஊட்டியாச்சு. கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பயப்படுவதில்லை, கொஞ்சம் கூட அல்லாஹ்விடத்திலே தவறுக்காக இஸ்திக்ஃபார் தௌபா செய்வது கிடையாது. யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம பரம்பரையில் யாரும் அவுலியாமார்கள் கிடையாது. நம்ம பரம்பரையில் யாரும் ஆலிம்சா பரம்பரை கிடையாது. நம்ம பரம்பரையில் யாரும் 5 வேளை தக்பீர் அதிகமாக தொழக்கூடியது கிடையாது. ஏதோ நேரம் காலம் கிடைக்கும் போது அல்லாஹ்வை வணங்குகிறோம். இந்த கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையிலும் கூட நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டு வாழ்ந்தால், தௌபா இல்லாமல் வாழ்ந்தால் மன்னர்களுடைய வாழ்க்கை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது நினைச்சுக்குங்க, இன்னைக்கு ராகத்தா ரூஹோட இந்த பெட்டுல கிடக்கிற, நாளைக்கு இங்க கிடைப்பனா? இது உத்தரவாதமா? இது சாத்தியமா என்ற கேள்வியை கேட்டா தன்னால நாவல வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்
நாம் அதை கேட்கறது இல்லை. இந்த வேகமான உலகத்துல எல்லாத்தையும் வேகமா கடந்து போயிடுறோம். போனது போட்டோம், சென்ற வயதெல்லாம் சென்று போகட்டும், இனி கடக்கும் வயதையாவது தீனில நாம கழிப்போம், மார்க்கத்துக்காக செலவு செய்வோம். கொஞ்சமாவது இரவுடைய தூக்கத்துக்கு போவதற்கு முன்னால அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்வோம். எத்தனை பேர் நம்மில்ல தவறு என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, குறிப்பா பெண்கள் தவறான தொடர்புல, ஆண்கள் வெளிநாட்டில் இருந்தா ஆணுக்கு தெரியாத கணவனுக்கு தெரியாத எத்தனை கள்ள தொடர்பு. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறான், உங்களுக்கு அதிகமான இந்த தொடர்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார், அதிகமாக இவர்களுக்கு மனமுறிவு ஏற்படுவதற்கு காரணம் இவர்கள் கணவன்மார்கள் எல்லாம் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். போனா 10 வருஷத்துக்கு டேரா போட்டு உட்காந்துடுறது. இந்த அம்மா என்ன பாருங்கல்ல, இந்த அம்மா என்ன மேல வானத்து இறங்க அவுளியாவா? சாதாரண ஒரு மனுஷி தானே. உணர்ச்சி இருக்காதா? உணர்வு இருக்காதா? சாப்பிடக்கூடிய உணர்வு அந்த உணர்வுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்காதா? எவ்வளவு கட்டுப்படுத்துவார்கள்? தவறான வழியில் போய்விடுகிறார்கள். அதனால் தலாக் ஏற்படுவதாக ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நல்லடியார்களே, இன்றைய பெண்கள் தவறான பழக்கத்திற்கு போற கவலையே இல்லை. ஒரு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க, சாப்பிட்டங்க, நல்லா இருக்கிறாங்க, சரிங்க, தூக்கம் வருதுங்க. அவரு ஆமா மனைவி தூங்கிட்டு போனை வச்சிருக்காரு. இந்த அம்மா போனை கட் பண்ணிட்டு சுனூர் பாங்கு வரைக்கும் எவனோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் அதுல பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி டீட்டெயிலா சொல்றீங்க. உண்மை யதார்த்தம் இதுதான், ஒரு கற்பனை தான். உண்மைக்குதான் நடக்கிறது. எப்படி நடக்கும்? வலிக்கு விட்ட எண்ணெய் எப்படி விழுந்திருப்பான்? ஒரு தலையில எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு, எப்படி விழுந்தாலும் கேட்ட வந்து விளக்கு கேட்க முடியுமா? நாமளே கற்பனை பண்ணிக்க மாட்டோமா இப்படிதான் ஊழ்ந்திருப்பான் அப்படின்ட்டு? அது மாதிரிதான் இந்த தவறான தொடர்பு எல்லாம் இப்படிதான் உண்டாகிறது. தவறு என்பதை விளங்கிக்காமல் அதற்கான தௌபாவும் இல்லை, அல்லாட்ட பாவ மன்னிப்பும் இல்லை. நம்மள நிறைய பேர் இஸ்லாமிய பேர் தாங்கிய முஸ்லிம்கள் போதை பொருட்கள் வழக்கில கைதாகிறார்கள். அதுக்கு ஒரு தந்தை வேட்பாளர் பேசுகிறார், இது என் மகனால் உத்தம புருஷன், அவருக்கு தவறு பண்ணல, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு வேட்கையான புருஷன் வேறொரு இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் தன் மகன் செய்த தவறை பொதுவாக ஒத்துக்கொள்ளாமல், தவறை திருத்தாமல் அந்த மகனுக்கு துணை போகிறார். அவரும் தவறா எடுத்துக்காம அல்லாஹ் தௌபா செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிறார். இப்படி வருஷலாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இஸ்லாமிய பெற்றோர்கள் அதில் அடங்குவார்கள். எல்லாரும் கூட அல்லாஹ்விட்ட தௌபா செய்யறதில்லை. ஒரு நாள் மௌத்து வந்து விட்டால் மன்னர் வாழ்க்கை பெரும் அதாப் என்றார்கள். அபூ ஸஈத் அல்-குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் 70000 மர்ரத்தின் கானத் லஹு ஃபிதாஅன் மினன் நார். ஒரு முன்னோர்கள் சொன்ன சொல் நான் கேட்டிருக்கிறேன். 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் யார் ஓதி வைத்துக் கொள்வார்களோ ஃபிதாஅன் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் பெறும். நான் 70,000 முறை என் மனைவிக்கும் ஓதி வைத்திருக்கிறேன், நானும் ஓதி வைத்திருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் கஷ்டம் என்று சொன்ன அகப்பாவை கொண்ட ஒரு ஆன்மீக வாலிபர். அந்த ஆன்மீக வாலிபர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லுவார். அவரை சோதிப்பதற்காகவே ஒரு நாள் இந்த அபூ ஸஈத் ரஹ்மத்துல்லாஹி அவரோடு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அகப்பார்வை கொண்ட வாலிபர் திடீர் கத்த ஆரம்பிச்சிட்டார், என்னுடைய தாயாருக்கு நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறது, என் சிறிய தந்தையே நீங்கள் ஏதாவது செய்து என் தாயாருக்கு நன்மை எட்டி வையுங்கள். இவர் ஓதி வச்சுக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை இவரை வைத்து சோதிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹும்ம இன்ன 70,000 அல்லாஹும்ம இன்ன 70,000 ஃபிதான் ஹாதில் மர்அத உம்மா ஹாதி ஷாபா. யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய தாயாருக்கு நீ நரகத்தில் வேதனை செய்து கொண்டிருக்கிறாய், அந்த வேதனையை நீக்குவதற்காக நான் ஓதி வைத்த 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஈசா சவாப் செய்கிறேன் என்று உடனே அல்லாஹ்விடத்தில் ஈசா சவாப் செய்தார். கொஞ்ச நேரத்தில் பதறிட்டு இருந்த அந்த வாலிபர் பதக்கத்தை கொஞ்சம் நிப்பாட்டினார். அப்ப அவர் சோதிச்சது சரியா போயிடும். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, நவீனமே இல்லாத காலத்தில் தன் மனைவிக்காக வேண்டியும் தனக்காக வேண்டியும் ஒருவரால் 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு நவீனம் பொருந்திய காலத்தில் நாம் அது மூழ்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள் கொஞ்சம் யோசிக்கணும். திடீர் மௌத்து வந்தால் போய் சேர வேண்டியதுதான். வரலாறு உங்களுக்கு தெரியும். 99 கொலை செய்தவன் தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு சாதனையார் உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னோன்னே அவளையும் கூட செஞ்சு 100 கொலை. வரலாறு வேற. நாம் இங்க கவனிக்க வேண்டியது 99 கொலை செஞ்சவனுக்கு கூட மனசுல ஒரு ஈரம் இருந்தது.
நான் தவறு செய்கிறேன், 99 கொலை செய்து விட்டேன். ஒரு கொலை 2 கொலை இல்லைங்க, 99 அசைன்மெண்ட். 99 கொலை செஞ்சவருக்கு கூட மனசுல ஈரம் இருக்கும்னா நாமெல்லாம் கொலையா செய்யறோம், நாமெல்லாம் மனுஷங்க அநியாயமா கொள்றோம் இல்லையே. ஏதோ 1 2 சின்ன சின்ன தவறு, அதை திருத்திக் கொண்டு உணர்ந்து கொண்டு இனி நாம் இரவிலே படுக்க செல்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும். இறுதியாக 2 செய்தியை சொல்லி இரவு செய்கிறேன். நேரம் கிடைத்தால் ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 70 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 33 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 11 முறை, அதுவும் இல்லாவிட்டால் 7 முறை, அதுவும் இல்லாவிட்டால் 3 வாட்டியாவது சொல்லுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், 3 வாட்டியாவது. 2வது செய்தி, வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தௌபா நஃபில் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுகிற நியத்து கட்டி தொழுதுருங்க. நம்மள அறியாம எத்தனையோ தவறு செஞ்சிருப்போம், அல்லது தெரிஞ்சே செஞ்சிருப்போம். இதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த நொடி மௌத்து வந்தாலோ உலாய்க்கு ஒரு முஸ்லிமோர், நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் மூழ்கி போன இந்த நவீன உலகத்தில் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி தௌபா செய்யக்கூடிய முஸ்லிம்களாக, தௌபா செய்யக்கூடிய முஸ்லிம்களாகவே வாழக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவான என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.